எல்லாருக்கும் நமஸ்காரம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்ரீ ஆயுர் தேவி பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த அம்பாள் யார், எப்படி அறிமுகமானா, வழிபடுறதால என்ன நன்மை போன்றவற்றை அடியேனால் முடிஞ்ச வரைக்கும் கொடுத்துருக்கேன். மேலும் இந்த அம்பாளோட மூல மந்திரம், போற்றி, காயத்ரி மந்திரம், ஸ்தோத்திரம்னு தொகுத்து கொடுத்துருக்கோம். இதை எல்லோரும் பயன்படுத்தி அம்பாளோட கருணா கட்டாட்சத்துக்கு பாத்திரமாகணும்னு பக்தர்கள் அனைவரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகங்களில் வழிபட்டு வந்த மக்கள் நாளடைவில் அம்பாளோட வழிபாடு மற்றும் ரூபத்தை அறவே மறந்துட்டா. ஸ்ரீ அகத்தீஸ்வரரின் பெரும் கருணையால் சாக்ஷாத் அகிலாண்டேஸ்வரியான அன்னை ஸ்ரீ ஆயுர் தேவியின் ஷிலா ரூபத்தையும் பூஜை வழிமுறைகளையும் ஸ்ரீலஸ்ரீ இடியாப்ப சித்தரின் சீடரான ஸ்ரீலஸ்ரீ வெங்கடராம சுவாமிகள் சென்னை மயிலாப்பூர் ஸ்ரீ வெள்ளீஸ்வரர் ஆலயத்தில் அக்டோபர் 1992 நவராத்திரி வேளையில் ஆன்மீக பக்தர்களுக்கு சமர்ப்பித்தார். பல சித்தர் பெருமக்களை தன்னுடைய திருக்கரங்களில் ஸ்ரீ ஆயுர் தேவி தாங்கி இருப்பதால் அம்பாளை வழிபடுறது சித்தர் பெருமக்களையும் மகிழ்விக்கும். நவராத்திரி நேரத்தில் சிறப்பான பலன்களை அளிக்க வல்லது இந்த பூஜை. வழக்கம் போல் பிள்ளையார் பூஜை செய்து ஆரம்பிக்கலாம். கலசம் வச்சும் பண்ணலாம், இல்லை மிகவும் எளிமையாக படத்துக்கு அலங்காரம் பண்ணியும் பூஜை பண்ணலாம். பூஜைக்கு ஏற்றது மஞ்சள் நிற பூக்கள். மூல மந்திரம் மற்றும் காயத்ரியை அவாளுக்கு இயன்றவாறு 24, 36, 64, 108ன்னு ஜபிக்கலாம். நெய்வேத்தியம்னு பார்த்தேன்னா எலுமிச்சை சாதம், சர்க்கரை பொங்கல், முடியலையா எளிமையாக சிறு திராட்சை, மஞ்சள் நிற வாழைப்பழங்கள் கூட போதுமானது. அம்பாளுக்கு உண்மையான பக்தி தான் முக்கியம். பூஜை முடிந்தவுடன் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்கிறது ரொம்ப விசேஷம். அன்னதானம் செய்ய இயலாதவா ஏழைகளுக்கு அம்பாள் மூலமந்திரத்தை ஜெபிச்சு அவரவர்களுக்கு இயன்றவாறு பிரெட்டு, பன்னு, உணவுப் பொட்டலங்கள் கூட வழங்கலாம். இதை செய்து நாம் அம்பாளோட கட்டாட்சமும் சித்தர் பெருமக்களின் ஆசிகளையும் பெறுவோம். ஜெய் ஆயுர் தேவி.